ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதா இருந்துட்டு எவ்வளவோ அந்த குடும்பத்துக்கிட்ட போராடுறாங்க. அந்த குடும்பம் இருந்துட்டு சாரதாவை விட்டு போகவே மாட்டேன், ஒன்று வீட்டில் பங்கு கொடுங்க, இல்லைனா காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே தேவையில்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு போகலாமாம்மா, எங்கள் வீட்டில் இருக்கவங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த குடும்பம் இருந்துட்டு இப்போ கண்டிப்பாக காவேரி வீட்டுக்கு தானே போவாங்க, காவேரிக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே பிளான் பண்ணி அவங்க போகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு அவங்க வீட்டில் நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் இதுக்கு மேலே எந்த கவலையுமே படாதீங்க, கண்டிப்பாக இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, அந்த குடும்பம் எங்களை விட்டு போகிற மாதிரி தெரியல, அவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிட்டு போகலான் தான் இவங்க இங்கே காத்துட்ருக்காங்க, இத்தனை வருஷமாக வராமல் 2 வருஷம் கழித்து வராங்களே, இவங்களுக்கே கொஞ்சம் மனசாட்சின்றது ஒன்று இல்லையா, அவர் சம்பாரித்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இப்போ செலவுக்கு காசு இல்லைன்றதுக்காக இப்போ வந்து எங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இது நியாயமாக இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோட சொல்லவும், இங்கே பாருங்கத்த, உங்களோட வலியும் உங்களோட கஷ்டமும் எனக்கு புரியுது, பரவாயில்ல விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம், இந்த பிரச்சனையில் நம்ம ரொம்ப உடஞ்சு போயிட்டான், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது சொல்லுங்க, நம்ம இந்த பிரச்சனையை நிதானமாக நின்று சமாளிக்கணும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காம போயிடும், நீங்கள் கவலைப்படாதம பொறுமையாக யோசிங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தம்பி, என்னதான் நடந்தாலும் அவங்களுக்கு அந்த சொத்துல இருந்து ஒரு பங்கை கூட நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுத்தமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியல, இப்போது எல்லாத்தையும் மனசில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல காவேரி, என்னால தாங்க முடியல, உங்க அப்பா பண்ணி வச்சிருக்க வேலையை பார்த்தியா, உங்க அப்பனுக்காக இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா உங்க அப்பா யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கான்னு பாத்தியா, இப்போ நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது சொல்லு காவேரி, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆனா அவரு அங்க கத்தார்ல ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காரு, ஆனா என்னோட சந்தோஷத்தை தான் இழந்து தன்னோட புருஷனும் சந்தோஷமா இல்லையே, நம்மளும் சந்தோஷமா ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு என்னோட சந்தோஷத்துக்கு எல்லாத்தையும் இழந்து இப்ப பாத்தியா அவர் சுயரூபம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அவர் உயிரோடு மட்டும் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவரை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருப்பேன், அதே மாதிரி அவர் எதுக்காக இப்படி பண்ணாருன்னு கேட்டிருப்பேன், அதுக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, இங்கே பாருமா, முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நீ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதனால் நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக இதுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று வரும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே பயங்கர ஷாக்கு, அதாவது தனக்கு முன்னாடியே அந்த குடும்பம் காவேரி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத பட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இறங்கி போயிட்டு, இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, என்னோட ஃபேமிலி இருக்கிற இடத்துல தானே நாங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லவும், இங்கே பாருங்கடா, உங்களுக்கு இதுக்கு மேலே மரியாதையே கிடையாது, எதுக்காக இப்படி அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, இங்கே பாருங்க பிரதர், எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நாங்கள் பாட்டுக்கு போக போகிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம எங்களை இழுக்க அடிச்சிட்டு இருக்கீங்க, எங்களை எங்க தெரிய வச்சிருப்பீங்க சொல்லுங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு சொத்து வேணும்னா போய் கோர்ட்டுக்குள்ள பார்த்துக்கோங்க, அதுதான் சொல்லிட்டேன்ல, கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்கன்னு திரும்ப திரும்ப எதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் பிரதர், எங்களுக்கு கோர்ட்டுக்கு போய் அதாவது நியாயத்தை கேட்குற அளவுக்கு எங்ககிட்ட காசும் வசதியும் இல்லை, அது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே செஞ்சுருக்க மாட்டேனா, கண்டிப்பாக போலீஸும் வந்தால் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போது போலீஸ்கிட்ட போங்க, நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க, இல்லைனா செக்யூரிட்டியை வச்சு உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பிரதர், என் மேலே உங்கள் கை பற்றுமா, என்ன படாதான், இங்க பாருடா, இந்த மாதிரி ஓவரா பேசிக்கிட்டே இருந்தனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு, இங்க பாரு வெக்கங்கட்டவளையே, எதுக்காகடி இப்படி மானமே இல்லாம நாங்க போற இடத்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையாடி, அசிங்கமா இன்னொருத்தன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 புள்ளைய பெத்த, அதுவும் அதையும் விட்டுரு, இப்ப அசிங்கமே இல்லாம இங்க முன்னாடி வந்து இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கே, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணு ஏதாச்சும் இருக்குதா இல்லையாடி அப்படின்றாங்க. இங்க பாருங்கக்கா, அதெல்லாம் இருந்தா கண்டிப்பா என்னோட 2
பசங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது சொல்லுங்க. இப்போ எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. இப்போ நாங்க என்ன பண்ணி என்னத்த இவங்க 2 பேருக்குமே நான் சேர்த்து வச்சிருக்கேன் சொல்லுங்க. இங்க பாருங்கடி 2 வருஷமா நீங்க சேர்த்து வச்சத அழிச்சு தட்டு தானே வந்திருக்கீங்க. இப்போ எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அழிக்கலான்னு வந்திருக்கீங்களா? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கல்யாணியும் தாத்தா, அதுக்கப்புறம் நம்ம அன்பு, ராதான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. என்ன விஜய், என்ன கூச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. வெளியே வந்து பார்த்ததுமே நிறைய கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிறாங்க. என்ன விஜய், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க சித்தி, இவங்க தான் காவேரியோட அப்பா, இன்னொரு ஃபேமிலின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க தான் இது. இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஏதாச்சும் அவங்க வீட்டில இருந்து சொத்து கொடுக்கலையோ இல்லைனா காசாவோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டார்ச்சர் தாங்க முடியாம அத்தை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க வீட்டில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடா விஜய், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீ இப்படி பண்றது எனக்கு சரியா படல விஜய். எதுக்காக அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை நீ எடுத்து சமாளிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, அவங்க குடும்பத்துல 2 ஆம்பளைங்க இல்லையா, 2 மாப்பிள்ளைங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்களாம்? அவங்களுக்கு ஏதோ இந்த குடும்பத்துல எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியே அவங்க ஒதுங்கி நிக்கிறாங்களா? இங்க பாரு விஜய், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு. அவங்க குடும்ப பிரச்சனையை அவங்க சமாளிச்சுக்கிறாங்க. உனக்கு என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க பாட்டி, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், இதை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு. இங்க பாருடா விஜய், இவ்வளவு தூரம் வந்த அப்புறமும் என்னால பேசாமலாம் இருக்க முடியாதுடா. நீ இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு சாரதா, உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி வந்து நிக்கிறையே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டோமே நினைச்சு நாங்க ரொம்ப அசிங்கப்படுறோம். நீங்க ஏற்கனவே டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே டிவோர்ஸ் கொடுத்து தொலைஞ்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இங்க பாரு காவேரி, இனிமேலும் சொல்றேன், இனிமே உங்க குடும்ப பிரச்சனையில ஏதாச்சும் நீ போயிட்டு மூக்க நுழைச்சனா கண்டிப்பா நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடு, உன்னோட குடும்பத்திலேயே இருந்துக்கோ, இங்க இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சாரதா இருந்துட்டு, என்னம்மா நீங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானே இப்படி பேசுறேன்னா என்ன சொல்லு. நானே இப்படி பேசுறேன்னா அந்த அளவுக்கு நீங்க நடந்துட்டு இருக்கீங்க, அதனாலதான் இப்படி பேசுறேன். என்னால முடியல. என்னோட பேரனை எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுத்துவீங்க சொல்லுங்க? எந்த பிரச்சனைனாலையும் என்னோட பேரனை தான் கூப்பிடுறது. என்னோட பேரனை உங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, நீங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க பாட்டி, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா விஜய், இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அதுக்குன்னு மொத்தமாவே அவங்க பக்கமாவே பேசுவியா சொல்லு? இப்போ எங்களை பத்தியெல்லாம் உனக்கு கவலையே இல்லை. நாங்க உன்னை பத்தி கவலைப்படுறது உனக்கு பெருசா தெரியல. இப்போ நான் அவங்கள கேட்கறது மட்டும்தான் உனக்கு பெருசா தெரியுது, அப்படிதானே? இங்க பாருங்க பாட்டி, நீங்க என்னை பத்தி கவலைப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சுதான் நீங்க கவலைப்படுறீங்க. அது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இப்படி அவங்க இவ்வளோ பிரச்சனையில இருக்கிற போது அவங்க கூட நிற்கலன்னா, அவங்க கூட யாருமே இல்லைன்னா எப்படி பாட்டி அப்படின்றாங்க. இங்க பாருடா, அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் நீ கூட நின்றல. இனிமே எந்த பிரச்சனையுமே நீ அங்க போகவே கூடாது. அதுதான். இங்க பாருடா, இனிமே நான் உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு நீ தாண்டா முடிவு பண்ணணும். அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைன்னு அங்க போய் நின்றுட்ட, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. நீ போய்க்கோ, அந்த குடும்பத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இங்க பாருடா, நீ இந்த மாதிரி அலைஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருக்கட்டும் சொல்லு? அதுக்கு நான் உயிரோட இருக்காம இருந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதாவது சந்தானத்தோட 2வது ஒய்ஃப் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நான் அவ்வளோ தப்பு என்ன பண்ணிட்டாங்க, நான் எங்க அக்கா, எதுக்காக என்னோட அக்காவை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இங்க பாருடி, நீ யாரு என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிறதுக்கு? இங்க பாருடா விஜய், நீ தேவையில்லாத ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டான அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இப்படி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்ததை நினைச்சு ரொம்பவே கேவலமா பேசுவாங்கடா. ஃபர்ஸ்ட் இவங்களெல்லாம் இங்க இருந்து அனுப்பி விடுடா அப்படின்றாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு சாரதா கிட்ட, இங்க பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு. ஆனா இவங்க நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்களா? இங்க பாருங்கம்மா, எனக்கு இனிமே இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியமே இல்லம்மா, மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி சந்தானத்தோட 2வது ஒய்ஃப் இருந்துட்டு, ஆமாக்கா, இவ்வளவு பேசுறவங்க கிட்ட நம்ம இருக்கக்கூடாதுக்கா, நம்ம இங்க இருந்து போலாம்க்கா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சாரதாக்கும் பயங்கர கோவம் வருது. இங்க பாருடி, உன்னால தாண்டி என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நல்லவ மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போடி, உன்னால தாண்டி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம்
விஜய் இருந்துட்டு அத்தை அழுகாதீங்க அத்தை, கண்டிப்பா உங்க உங்க அதாவது உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் உங்க கூட தான் அத்தை நான் நிற்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க தம்பி, இது நாள் வரைக்கும் எங்க கூட இருந்தீங்க, உங்களை கஷ்டப்படுத்துறோமேன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்போ இந்த அதாவது அம்மா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினச்சி நான் இப்படியெல்லாம் சொல்லலை. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். இனிமே எங்கள் குடும்ப பிரச்சனையில் உங்களை இழுக்க மாட்டேன், நீங்கள் எந்த பிரச்சனையுமே தலையிடாதீங்க, என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோடு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க பாட்டி, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, இப்போ பாருங்க அவங்க எவ்வளோ மனசு உடைஞ்சு போய் பேசுகிறாங்கன்னு. இங்கே பாருடா விஜய், நாங்கள் மனசு உடைஞ்சு போய் பேசுறது உனக்கு தெரியல, இப்போ உங்கள் அத்தை மனசு உடைஞ்சு பேசுறது தான் உனக்கு தெரியுது. எனக்கு புரியல விஜய், கல்யாணம் ஆனதும் மொத்தமாவே அவங்க பக்கம் திரும்பிக்கிட்டே நீ சொல்லு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க தாத்தா, நீங்க பாட்டியை இவ்வளவு பேச விட்டு பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, பாட்டி என்னவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க தாத்தா அப்படின்றாங்க. இங்க பாருடா விஜய், நீ அளவுக்கு மீறி பண்ணிக்கிட்டு இருக்கடா, நான் ஓரளவுக்கு தானே பொறுத்துக்க முடியும். அந்த குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் நீ போய் நின்றுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லடா. அந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை அவங்களே சரி பண்ணிக்கிட்டோம். இப்போ நீ போய் நின்றா கண்டிப்பா அவங்க அடுத்த நாளும் உன்னதானே எதிர்பார்த்துட்டு நின்று இருப்பாங்க. இப்போ நீ போய் நிக்கலன்னா அவங்கள தானே சமாளிச்சு ஆகணும். அது லைஃப் லாங் அவங்க அது அவங்களுக்கு வரணும் இல்ல. நீ போயிட்டு கத்து கொடுத்துட்டனா லைஃப் லாங் நீ தானே நிக்க வேண்டியதா இருக்கும். அது ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாருங்க தாத்தா, அதாவது உங்க குடும்பமும், அதாவது இந்த குடும்பமும் சரி அந்த குடும்பமும் சரி, ரெண்டு குடும்பமும் நான் ஒன்னா தான் நினைக்கிறேன். ஆனா என்ன ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, நீங்க இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் நாங்க இங்க வந்தோம், அதுவும் என்னோட தங்கச்சி வீடுன்னு தான் வந்தோம். ஆனா இப்படி ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு பேசிட்டீங்க, அதுவும் டைரக்டா பேசிட்டீங்க. இனிமேலும் நாங்க இந்த வீட்டுல இருக்க போறதில்ல. அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க காவேரியும் சரி விஜயும் சரி, இனிமே எங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையில இன்வால்வ் ஆக விட மாட்டோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த காவேரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருக்கா, நீ எதுக்கு அக்கா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க பாட்டி, என்னோட குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையே வேற யாரு தலையிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இனிமே என்னோட குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை பத்தி நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு அந்த உரிமையும் கிடையாது. யார்கிட்ட நீ பேசுற? நீ யார்கிட்ட பேசுற? எனக்கு உரிமை இல்லையா? இந்த வீட்டுக்கு மருமகளா தானே வந்திருக்க, இந்த மாதிரி என்ன அதிகாரம் பண்றதுக்காக வரலையே. நான் சொல்றத தாண்டி நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுடி அப்படின்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, அதே மாதிரி நீங்க சொல்றத கேட்கணும்னு எனக்கும் அவசியம் கிடையாது. எங்க பெத்தவங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்போ எப்படி ஒரு பெத்த பொண்ணா நான் இங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மனசாட்சியை தொட்டு பேசுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க விஜய், எங்களோட வீட்டு பிரச்சனையில நீங்க தலையிடாதே, எங்க வீட்டு பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம். இங்க பாருங்க விஜய், நீங்க தப்பு தவறி எங்க வீட்டு பிரச்சனையில அதாவது இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா அப்புறமா என்ன உயிரோடய பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாரு காவேரி, இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்தனா ஒரே அரைஞ்சிருவோம், தெரிஞ்சுக்கோ. எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க விஜய், நான் பாட்டி பேசுறதெல்லாம் இதனால் வரைக்கும் பொறுத்துக்கிட்டேன், இனிமேலும் பொறுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, இந்த ஒரு அசிங்கமான குடும்பத்துல பொண்ணை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசிக்கிட்டே இருக்காங்களே. ஆனா நாங்க எவ்வளவு எஃபெக்ட் ஆயிருப்போம், அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம்னு அவங்க ஒரு நிமிஷமாவது எங்க பக்கம் இருந்து யோசிச்சுட்டாங்களா? அவங்க ஏதோ அதாவது கோவத்துல பேசுறாங்க அப்படின்னு அமைதியா இருந்துட்டா என்ன வேணாலும் பேசிடுவாங்களா? எங்களுக்குன்னு மனசு இல்லையா? என்ன பேசினாலும் நாங்க கஷ்டத்தை தாங்கிப்போம்னு நினைச்சிட்டாங்களா விஜய்? என்னால முடியல விஜய், எதுக்காக நான் இப்படி எல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்கணும்? இங்க பாருங்க விஜய், அவங்களுக்கு நீங்க கூட இருக்கணும், அதுதான். இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க போறதில்ல, நீங்க இந்த வீட்லயே இருந்து ரொம்ப சந்தோஷமா இருங்க விஜய், நான் கிளம்புறேன். அம்மா வாமா கிளம்பலாம். இங்க பாரு கவரி, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இதுதான் உன்னோட வீடு, நீ இங்கதான் வாழ போற அப்படின்றாங்க. இங்க பாருமா, என்ன புரிஞ்சுக்காதவங்க இடத்துலயும் எனக்கு மதிப்பு கொடுக்காதவங்க இடத்துலையும் நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ என்னன்னா என் மேலே அக்கறை கிடையாது, என் வயிற்றுல இருக்கிற குழந்தை மேலே தான் நம்ம அக்கறை. அவங்க வீட்டு வாரிசுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போ என்ன ஓரளவுக்காவது மரியாதையாக நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ என்னை குத்தி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அது எதுவுமே பெருசாக எடுத்துக்காம நான் அதாவது விஜய்க்காக தான் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் இனிமே பொறுத்துக்க முடியாதம்மா, இப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கை எனக்கு வாழணும்னு அவசியமே கிடையாது. என்ன அசிங்கமான குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு தானே நினைச்சுக்கிட்டீங்க, அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்போ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கும் தானே ஆசைப்படுறீங்க, நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். உங்க பேரனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க சந்தோஷமா உங்களோட பேரனை
அதாவது வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, நீ எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு டிவோர்ஸ் நீ கொடுத்துட்டா நான் உனக்கு திரும்ப கொடுத்துருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை காவேரி அப்படின்றாங்க. இங்க பாருங்க விஜய், என்னால இனிமே யாருமே கஷ்டப்பட தேவையில்ல. இனிமே என்னோட வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன். என்னால யாரும் இங்க இங்க எல்லார்கிட்டயும் கேள்வி வாங்குறதை என்னால தாங்க முடியல விஜய். இங்க பாருங்க, இனிமே உங்க வீட்டுக்கு நான் வரப்போறதும் இல்ல, அதே மாதிரி நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணி இருந்துட்டு, இங்க ஆஹா ஓஹோ சூப்பரா நடிக்கிறீங்க குடும்பத்தோடு சேர்ந்துன்னு. இந்த மாதிரி நடிப்பை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இவ்வளவு கேவலமான ஒரு குடும்பத்துல பொண்ணை எடுத்துட்டு எதுக்காகடா நீ அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? நீ கெஞ்சிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடா. இங்க பாரு, நீ எப்பேற்பட்ட ஆளு, அவகிட்ட எல்லாம் போயிட்டு கெஞ்சிட்டே இருக்க. எத்தனை பொண்ணு உனக்கு கிடைக்காது சொல்லு? உன்னை கட்டிக்க கியூல நிப்பாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா, இல்ல காவேரியால எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னா, நீங்க எதுக்காக எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க தாத்தா, நீங்களும் என்ன புரிஞ்சுக்குப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா பாட்டிக்கு ஆதரவா நீங்களும் பேசுறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. நீங்களும் இப்படி ஆயிட்டீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தாத்தா கிட்ட பேசுவோம். இங்க பாருடா விஜய், நானும் ஓரளவுக்கு தாண்டா அதாவது பொறுத்துக்க முடியும். எல்லா பிரச்சனைக்கும் நீயே ஓடி போய் நின்றா இப்போ இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையா யாரு பாப்பா சொல்லுங்க? இப்போ நீ அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து இப்போ வரைக்குமே ஆபீஸ்க்கு பக்கம் போனதே இல்லை. ஆபீஸ்ல என்ன பிரச்சனை நடக்குது, என்ன ஏது, ஆபீஸ் எந்த நிலைமையில போயின்னு இருக்குதுன்னு கூட உனக்கு தெரியல. இப்படி இருக்கிறப்போ பாட்டி கேட்கறதுல என்ன நியாயம் இல்லாம இருக்குது சொல்லு? அவங்க குடும்பத்துல இருக்கிறது பெரிய பிரச்சனை தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அதுக்காக எல்லா டைம்லயும் நீயே போய் நிக்கணும்னு அவசியம் இல்லடா. நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையும் நீ பார்க்கணும்ல, அதையும் நீ யோசிக்கணும்ல அப்படின்றாங்க. இங்க பாருங்க தாத்தா, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஆறுதலா நம்ம தானே இருக்கணும். இப்ப பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி சூசைட் அட்டன் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள தனியா விட்டுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? இங்க பாருங்க விஜய், எனக்காக நீங்க யார்கிட்டயுமே பேச தேவையில்ல, அதே மாதிரி என் கூட வரவும் தேவையில்ல. நான் என்னோட அம்மாவை கூட்டிட்டு கிளம்புறேன், வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அன்பு இருந்துட்டு, இங்க பாரு விஜய், இப்பதான் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சுக்குதுன்னு சந்தோஷப்படு. இப்போ அவங்க போகும்போதே அப்படியே விட்டுடு, இல்லைன்னா காலம் முழுக்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் பயங்கர கோவத்தோட, இங்க பாருங்க, நீங்க அதையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. நீங்க பேசுறதுக்கு நீங்க யாரு என்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. டே விஜய், என்ன அந்த தம்பி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, அவங்களே போறாங்கல்ல, அப்படியே விட்டுரு. நம்ம இதுக்கு மேல அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தா வாழ்க்கை முழுக்க அந்த குடும்பத்துக்கு நம்ம அதாவது காவலாளியா தான் போய் நிக்கணும். இங்க பாருடா விஜய், உன்னை அப்படி பாக்குறதுக்கு என்னால அதாவது எனக்கு தெம்பில்லடா. இப்போ அந்த மாதிரி நீ அவ தான் வேணும்னு அவ கூட போயிட்டேன்னா என்னை உயிரோடைய பார்க்க முடியாது. இத்தனை வருஷமா பாராட்டி சீராட்டி உன்னை அப்படி வளர்த்துக்கிட்ட உன்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா என்னால எப்படிடா தாங்க முடியும்? இங்க பாருங்க பாட்டி, நீங்க கஷ்டப்படுறது எனக்கு புரியுது பாட்டி, நான் இல்லைன்னால சொல்லல. ஆனா என்னோட பொண்டாட்டி கஷ்டப்படுற போது எனக்கும் அப்படிதானே இருக்கும். அது ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா, உன்னை புரிஞ்சுக்காம நான் தானே காவேரியை இந்த வீட்டுக்குள்ள இவ்வளோ நாளா வச்சுக்கிட்டு இருந்தேன்னா சொல்லு, இது நாள் வரைக்கும் அவளை ஏதாச்சும் பேசிட்டு இருப்பானா? இங்க பாருங்க பாட்டி, நீங்க நான் இல்லாத போதெல்லாம் காவேரி கிட்ட என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. இப்போ நான் எதுவுமே பேசுறதில்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இப்போ நீங்க எதுவுமே பேசுறதில்லன்னு சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா விஜய், நான் எதுவுமே பேசுறதில்லடா. இங்க பாருங்க பாட்டி, இனிமே நீங்க யாருமே என் கூட பேசாதீங்க. என்னோட காவேரியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட காவேரி பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சோம் அவளை இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டீங்கல்ல. உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு தாத்தா? உங்களுக்கு இப்படி ஒரு மனசு அதாவது இப்படி மனசு மாறணும்னு நினைச்சு கூட பார்க்கல தாத்தா. எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா காவேரி உங்களுக்காக என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால, அதாவது நீங்க மனசுல வச்சு பேசுகிறீங்களா? இங்க பாருடா, உன்னாலதான் அவளால தான் நீ இந்த வீட்டை விட்டே போன. இப்போ அவளே வீட்டை விட்டு அதாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு ரொம்ப பெருமை பீத்திக்காதடா. அவளால தான் எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவளால எந்த பிரச்சனையுமே நடக்கலன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பாருடா. இங்க பாருங்க பாட்டி, உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்லை. இனிமே நான் இங்க வரப்போறதில்ல. இங்க பாருடா, நான் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கலையாடா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேட்குறாங்க. இங்க பாருங்க பாட்டி, என்ன பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க போன அடுத்த நிமிஷமே நானும் உங்க கூட வந்துடுறேன். நீங்க பாருங்க,
நீங்கள் சாக போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையில்ல. எதுக்காக நீங்கள் என்னை இவ்வளோ பிளாக்மெயில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ராதா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அவன் தான் இப்படி அவ பக்கமே இவ்வளோ பேசுகிறானா, எதுக்காகம்மா நீங்கள் உன்னை கஷ்டப்படுத்திக்கிறீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லை ராதா, என்னால் அவன் கஷ்டப்படுறத தாங்க முடியல. இப்போ பாரு, எல்லா தப்பும் உங்கள் மேலே தானே சொல்லிட்டு கத்திக்கிட்டு போயிட்டான். இப்போ திரும்ப வருவானா வரமாட்டானான்னு கூட தெரியல. அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் உங்களுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ எப்போ வருவானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே போறாங்க. இங்க பாரு காவேரி, இப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னால இப்படி உன்னோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்படுறாங்க. இங்க பாருங்கம்மா, உங்களை விட எனக்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் பெருசு கிடையாதுமா. நீங்க இப்படி கஷ்டப்பட்டு போது நான் எப்படிம்மா சந்தோஷமா இருக்கிறது? இங்க பாருமா, நான் சந்தோஷமா இருக்கிறது அவசியமே கிடையாது. இனிமே நான் உன் கூட தான் இருக்க போறேன். உன் கூட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. நான் கொஞ்ச நாள் உன் கூட இதானே இருந்தேன். என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே போதுமா. இனிமே அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்ச நாளே எனக்கு ரொம்ப அழகான வாழ்க்கைமா. அதை நினச்சிக்கிட்டே நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துடுவேன். எனக்குன்னு இப்போ குழந்தை வேற வரப்போகுது. அதை நினச்சிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே என்னோட வாழ்க்கை போயிடுமா. என்னை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. எப்படிடி கவலைப்படாமல் இருக்க முடியும்? இந்த இந்த அந்த கேடு கட்ட குடும்பத்தால் நம்ம வாழ்க்கை எல்லாம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி வாழ்க்கையில என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.